உலகத்திலேயே புத்திசாலின்னா ராமர் மாதிரி புத்திசாலியே கிடையாது. உன்னுடைய ராமாயணத்துல ஒரு பொய் கூட வராதுன்னு இருக்கார். எது உண்மையோ அதுதான் வரும் இருக்கார். படிக்க 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 அதெல்லாம் வரவே வராது. சுவாமிக்கு 64 கலையும் ஒரு கால் சத்தியமா இருந்தா கூட அப்பிரியத்தை நீ சொல்லாத. ராமருக்கு சமமான பராக்கிரமசாலியே கிடையாது. புத்திமானு உலகத்திலேயே புத்திசாலின்னா ராமர் மாதிரி புத்திசாலியே கிடையாது. அவர் மாதிரி அபார மேதாவி புத்தி. இதெல்லாம் யார் டைட்டில் கொடுக்குறார்? ரிஷி வால்மீகி டைட்டில் கொடுக்குறார். எப்பேற்பட்ட மேதாவின்னு இல்லை. கண்ணதுரைன்னா வாயை துறக்கிற அசடு இல்லை. சொல்கிறவரும் அவர்கிட்டேருந்து இதான பெனிஃபிட் அடையிறதுக்காக சொல்கிறவர் இல்லை. எது சத்தியமோ அதை சொல்கிறார். அதை விட ஆச்சரியம் பிரம்மா சொல்லியிருக்கார். நதேவா கருதா காவிய உன்னுடைய ராமாயணத்தில் ஒரு பொய் கூட வராதுன்னு இருக்கார். எது உண்மையோ அதுதான் வரும்னு இருக்கார். இப்போ வால்மீகி சொல்கிறார், உலகத்திலேயே ராமருக்கு சதிருஷம் புத்திசாலி கிடையாது. புத்திமானு மகா மேதாவியாக இருப்பான், ஆனால் பழக முடியாது அவன்கிட்ட. மகா மேதாவியோன்னு வரவனை இடப்படுவான், பேச்சு கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பான். இந்த மேலே போக 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 சகஜம் போயிடும். ரொம்ப படித்து வித்வானாக போயிட்டான்னு வச்சுக்கோங்க, மேதாவியாக போயிட்டான்னா இட போட தோணும். குறுக்கு நடுக்குமா 4 கேள்வி கேட்டு அவனை ஓட விட தோணும். அவனை திக்பிரமம் முடிச்சா மாதிரி பண்ண இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு அதோட லட்சணம் அது. இப்படிலாம் தோணும். மகா மேதாவி புத்திமானு மதுராபாஷி இனிமையாக பேசும். இந்த புத்திசாலித்தனம் வேற, மதுரமாக பேசுறது வேற. பூர்வபாஷி அதை விட ஆச்சரியம் தெரியுமா? பூர்வபாஷி பேவரா 10 வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. சாமான்யமாக இருந்தபோது ஃப்ரெண்டு. இப்போ இவர் ஸ்டேட்டஸே பெருசாக போயிடுது. 25 வருஷம் முன்னாடி சாமான்யமாக சேர்ந்து சைக்கிளில் போனவர் வந்தார்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், இவன் இப்படி திரும்பிப்பான். இந்த பழச அவன்கிட்ட போய் என்ன பேசிட்டு கண்டக்ஷோபம் பண்ண வேண்டாம்னு திரும்பிப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவன் இருக்கிற ஸ்திதியில் நாம் போய் நிற்க முடியுமான்னு அவனும் ஒதுங்கி போவான். இதுவாது பரவாயில்ல. 25 வருஷம் முன்னாடி சிரமப்பட்ட காலத்தில் கடன் வேறு வாங்கியிருப்பான் அவன்கிட்ட. இப்போ பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். இப்போ அவன் திரும்பின உடனே அவன் நினச்சிப்பான், அந்த பையன் அன்றைக்கி எவ்வளோ நேரம் நின்னா ஆற்று வாசலில், இப்போ முகத்தை திரும்பின்னு இருக்கான் பாருன்னு. ஒரு சௌக்கியத்தை அடைஞ்சவனை பார்த்து கோபம் வரும் யாருக்கும். இது மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள்லாம் லோகத்தில் சகஜம். அது எல்லா இடத்துலையும் இருக்கும். அதனால் அவள் பேச மாட்டான். இது மாதிரி எதுவுமே இருக்காது. இது மாதிரி ப்ராப்ளங்கள் எதுவுமே எல்லாம் இருந்தால் நான் சொல்கிற விஷயம் சரி. எதுவுமே இல்லை, யாரோ ஒருத்தர் வரா, அவள்கிட்ட பேசுகிறதுல என்ன சிரமம்? இவன் என்ன பண்ணுவான், அவராக பேசட்டும்னு இவர் இருப்பான், இவராக பேசட்டும்னு அவன் இருப்பான். அப்புறம் 20 வருஷம் பேச மாட்டான் ஒருத்தன். அதில் கொண்டு போய் விட்டுவிடும். சுவாமி என்ன பண்ணுவார்னா, அவன் சங்கோச்சப்படுறது இவருக்கு தெரியுமோனோ, அதனால அவனை தர்ம சங்கடத்திலேயே விடாதபடி பூர்வபாஷி இவர் முன்னாடி பேசிடுவார். அது அப்படியே அவன் லஜ்ஜையே போக்கிடுவார். பூர்வபாஷி இதெல்லாம் குணங்கிற நமக்கு படிக்க 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 இதெல்லாம் வரவே வராது. அகம்பா யோக்கியதாம்சம் வர 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 இந்த குணங்கள்லாம் போயிடும். சுவாமிக்கு 64 கலையும் தெரியும். 64 கலை தெரியும். மகாவித்வான். அப்பேற்பட்ட ராமர் தன்னுடைய யோக்கியதாம்சம் எல்லாம் அம்சத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு பூர்வபாஷி முன்னாடி பேசுகிறான். பிரியமாக உள்ள விஷயத்தை தான் பேசுகிறான். அப்பிரியத்தை பேசவே கூடாது. அப்பிரியமாக உள்ள விஷயத்தை பேசக்கூடாது. அகாரமே இல்லாமல் சொல்லக்கூடாது. சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் கூட அப்பிரியத்தை சொல்லிட்டு பேர் போயிட்டே இருப்பான். நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டாலே உங்கள் கேஸு தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவனுக்கு என்ன சம்பந்தம்? அதில் சம்பாவனை வாங்கின வக்கீல் சொல்கிறார், உனக்கு என்ன சம்பந்தம்? இது என்ன, இதுலேருந்து என்ன தெரியுது? பிரகிருதி. அது புறத்தியாக இருக்க அப்பிரியத்தையே ஜென்மா முழுக்க பேசுறதுன்னு ஒரு வாசனை அது. அதனால அப்பிரியமான விஷயத்தை பேசவே. சத்தியம் ப்ரூயாது ஹிதம் ப்ரூயாது. உண்மையை பேசணும், ஹிதத்தை பேசணும், பிரியத்தை பேசணும். ஒரு கால் சத்தியமாக இருந்தால் கூட அப்பிரியத்தை நீ சொல்லாத. அப்பிரியமான விஷயத்தை பேசக்கூடாது.
அதனால தான் பாகவதத்தில் ஒரு ராஜாவுக்கே பிரியவிரதன்னே பேர். எல்லாத்தையும் பிரியமாக இருக்கிறது, எல்லாத்தையும் பிரியமாக பேசுறது, இதையே விரதமாக வச்சுட்டானா அவன். பிரியம்வதா மகாபராக்கிரமசாலி. ராமருக்கு சமமான பராக்கிரமசாலியே கிடையாது. அப்பேற்பட்ட பிரபாவசாலி, வீரியவானு. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமோ? நச்ச வீரியேன மகதா ஸ்வேன விஸ்மிதா ஸ்வேன மகதா வீரியேன ந விஸ்மிதா. அவருடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி ஜகத்தே நிற்காது. அதை சொல்றார், யுத்த காண்டத்தில் சொல்றார், சுக்ரீவனை பார்த்து சொல்றார், பிசாச்சானு தானவானு யக்ஷானு, இந்த ஜகத்தில் உள்ள அத்தனை பேர் வரட்டும், எனக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்கிறார் சுவாமி. அவ்வளவு பிரபாவசாலி தான். ஒரு நாளாவது நான் அப்பேற்பட்டவன்னு மாற பார்த்துட்டதே கிடையாதான் சுவாமி. திமிரோட கூட தன்னை பார்த்துட்டதே கிடையாது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.